ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்சிஸ்டரோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸு, அடுத்து வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸு அண்ட் கரண்ட். இது மாதிரி வந்து ஒரு மொத்தம் வந்து ஒரு 3 அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இப்போ நம்ம அதில் வந்து பார்க்கலாம். இப்போ அதுக்கான சர்க்யூட் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து நமக்கு இதில் இருக்குது. இதில் வந்துட்டு இதுதான் டிரான்சிஸ்டரோட சர்க்யூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸு, இது கலெக்டர், இது வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஏரோ மார்க் வந்து போட்டிருப்பாங்க. இதான் எமிட்டர் ரெப்ரசன்ட் பண்ணி. ஸோ அந்த பேஸுக்கு எமிட்டருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு விபி கனெக்ஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி நம்ம இதில் வந்து கொடுத்துக்கணும். கலெக்டர் அண்ட் எமிட்டருக்கு இடையில் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். அதில் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா VCE, ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இதுதான் வந்து அதனோட சர்க்யூட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இன்புட் நமக்கு கொடுக்கும்பொழுது நமக்கு என்ன மாதிரி நமக்கு இதில் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறது. அது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எதுக்கு இது என்னென்ன கிராஃப் வந்து எது ரெண்டுக்கும் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட் பிட்வீன் voltage, base emitter voltage versus base current. இது ரெண்டுக்கு இடையில் நம்ம கிராஃப் வந்து வரையணும். நீங்கள் சப்போஸ் இதை கூட வந்து கொஸ்டினை கேட்குறாங்க அப்படின்னா இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், பேஸ் எமிட்டர் வோல்டேஜ், பேஸ் கரண்ட்டு, இது ரெண்டுக்கு கிராஃப் வரையணும். VCE கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக வந்து வச்சுக்கணும், கான்ஸ்டன்ட் வேல்யூவாக நம்ம வந்து வச்சுக்கணும், ஓகேங்களா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு விபி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து அது கரஸ்பாண்டிங் கரண்ட் வந்து எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது எடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இட்ஸ் லிட்ரலி லைக்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிஎன் ஜங்ஷன் டையோடில் எப்படி ஆக்ட் ஆகுமோ அதே தான் இது. இன்புட் கேரக்டரிஸ்டோட கர்வும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎன் ஜங்ஷன் டையோடு மாதிரி தான் வந்திருக்கும். இந்த கர்வ்ஸ் லுக்ஸ் லைக் ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டையோடு. இந்த பிஎன் ஜங்ஷன் டையோட டையோடு. அப்போ பிஎன் ஜங்ஷன்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். என்ன வந்து பார்த்துருப்போம் அப்படின்னா நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா டயோடு வந்து ஸ்லோவாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7 இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க வோல்டேஜை. இந்த 0.7 வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கரண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த என்பின் டிரான்சிஸ்டரில் வந்துட்டு நம்ம அதுவும் இட்ஸ் ஜங்ஷன் டையோடு தானே. நமக்கு என்ன பண்ணுறோம் இடையில வந்துட்டு ஒரு இப்போ என்பின் அப்படின்னா பி டைப்பை வந்து இடையில இன்சர்ட் பண்ணுறோம், பிஎன்பி அப்படின்னா என் டைப்பை வந்து இடையில வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ சிலிக்கான் மெட்டீரியல் சப்போஸ் நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சிலிக்கான் மெட்டீரியல் எடுத்தோம்னா அது 0.7 வரைக்கும் 0 தான் கரண்ட் வேல்யூ காமிக்கும். 0.7க்கு அப்புறம் அப்படியே என்ன அப்படின்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சடனாக வந்து என்னாங்கன்னா ஒரு கிராஃபில் வந்து ஒரு இன்க்ரீஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஜெர்மானியம் எடுத்துட்டோம்னா 0.3 வோல்டேஜ் 0.3 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட்டு எதுவும் இருக்காது, பேஸ் கரண்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடியது இருக்குது பார்த்திங்களா. அப்போ எந்த பாயிண்டில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷோல்டு வோல்டேஜ்னு பேர். த்ரெஷோல்டு வோல்டேஜ், ஓகேங்களா. இப்போ சிலிக்கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னா 0.7 வோல்ட்டு, ஜெர்மானியத்துக்கு 0.3. இது வந்து அப்படி பிஎன் ஜங்ஷனோட த்ரெஷோல்டு வோல்டேஜ் தான். இதனால் வந்துட்டு அது ரெண்டுமே ஒரே இதாக வந்து வரும், ஓகேங்களா. அடுத்து இப்போ த்ரெஷோல்டு வோல்டேஜுக்கு அப்புறம் 0.7க்கு அப்புறம் சிலிக்கான் மெட்டீரியல் வந்து 0.7க்கு அப்புறம் என்ன அப்படின்னா இந்த கரண்ட்டோட ஐபி கரண்ட்டோட வேல்யூ நீங்கள் வந்து வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணால் வோல்டேஜ் பிஇயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை வேல்யூவில் வந்து என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. பிஎன் ஜங்ஷன் டையோடுலேயும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும்.
இப்போ 0.7, இப்போ அடுத்து வந்து 0.8, 0.9, 0.1, 1.0, 1.1 இந்த மாதிரியெல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நல்லா சடனாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த கரண்ட்டோட வேல்யூ. ஓகேங்களா. அடுத்து இப்போ விசி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 வோல்ட்டுக்கு வந்து வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இந்த கிராஃப் வந்து கிடைக்குது. விசி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து 2 வோல்ட் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். 2 வோல்ட் வைக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கரண்ட்டோட வேல்யூ வந்து குறையும். ஓகேங்களா. அப்போ இந்த இதுக்கு வந்து வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அப்போ கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து குறையும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த விசி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரிவர்ஸ் பயாஸில் வந்து இருக்கும். இப்போ இது வந்து ரிவர்ஸ் பயாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர்னு வச்சுங்களேன். இது வந்து என் டைப்பு. சரி, எமிட்டர் வந்து என், பேஸ் வந்து பி, கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா என். ஓகேங்களா. இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கும், இந்த பேஸு பிக்கு பாசிட்டிவ், இது எமிட்டர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஸோ அதேமாதிரி விசிக்கு வந்து பாருங்கள், இந்த என்க்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம், இக்கு எமிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ், இது ஃபார்வர்ட் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸில் என்ன அப்படின்னா நமக்கு இது மாதிரி கொடுக்கும்போது டிப்ளீஷன் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். டிப்ளீஷன் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ வந்து குறையும். நீங்கள் பிஎன் ஜங்ஷன் டயோடுலேயே வந்து பார்க்குறோம், டிப்ளீஷன் லேயர் எவ்வளவு தின்னாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாங்கள் அது சீக்கிரமாக அது வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரிவர்ஸ் பயாஸில் வந்து டிப்ளீஷன் ரீஜன் அதிகமாகிடும். அப்போ அதனோட கண்டக்ஷன் வந்து என்னன்னா குறையும். அதுதான் வந்து நம்ம இந்த கிராஃபில் வந்துருக்கு. சப்போஸ் வந்து நீங்கள் வந்துட்டு பாயிண்ட்டு இப்போ விசிக்கு வந்துட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு இது வந்து எதோ ஒன்று கொடுக்குறோம் வச்சுங்களேன். இப்போ விசி 3 வோல்டேஜ் வந்து கொடுக்குறோம் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா விசி ஈக்குவல் 3 வோல்ட்டு. அப்போ 3 வோல்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரண்ட்டோட வேல்யூ, ஐபியோட வேல்யூ இன்னமும் குறைஞ்சிரும். ஓகேங்களா. அப்போ ஐசியோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சா அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிராஃப் வந்து கிடைக்கும். அதேமாதிரி வேல்யூ பண்ணும்போது ஐபியோட வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிரும். அதுதான் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் இம்பிடன்ஸ். இன்புட் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் த ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. அது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு. ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓம்ஸ் லாவில் R = V/I, இதுதான் ஜென்ரலாக நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம இங்கே கிராஃப் வந்து இதுக்கு வரையும் வோல்டேஜ், பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் டிவைடட் பை நமக்கு வந்துட்டு அது பேஸ் கரண்ட்டு. ஓகேங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு விசிஇ. விசிஏ வந்து இந்த ஃபார்முலாக்குரிய மீனிங் என்ன அப்படின்னா விசிஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், விபிஏ இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்போ கரண்ட் வந்து என்ன நடக்குது, இதுதான் வந்து அதனோட. அப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறது எந்த ஃபார்மேட் இருக்குன்னா வோல்டேஜ் பை கரண்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா. இப்போ இன்புட் இம்பிடன்ஸ் இஸ் ஹை ஃபார் காமன் எமிட்டர் மோட். காமன் எமிட்டர் மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்புட் இம்பிடன்ஸ் அது வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் கிராஃப் வந்து எதுக்கு வரையணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிராஃப் பிட்வீன் விசிஇ ஐசி இது ரெண்டுக்கு கிராஃப் வந்து வரையணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா விசிஇ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இதில் மொத்தம் வந்து ஒரு 3 ரீஜன் வந்து இதில் வந்து பார்க்கலாம். இந்த ஒன்று சேச்சுரேஷன் ரீஜன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ரீஜன், ஒன்று பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னா இப்போ விசியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஒரு 0 வோல்ட்டுக்கு விட வந்துட்டு 0 வோல்ட்டோட அதிகமாக பண்ணும்பொழுது ஐசி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பார்த்திங்களா, இதை வந்து ஐசி இது வந்து இன்க்ரீஸஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகி ரேப்பிட்லி அண்டு ரீச் சேச்சுரேஷன் வேல்யூ. இப்போ இதெல்லாம் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா சேச்சுரேஷன் அதுக்கு ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா. அப்படியே ஒரே வேல்யூ மாதிரி நமக்கு கிடைக்காது சேச்சுரேஷன் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் ரீஜன். இப்போ அதேமாதிரி நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஐபி வந்து 0க்கு இதில் வந்துருக்கு, ஐபிக்கு 10 மைக்ரோஆம்பியர் 20 30 இது மாதிரி வரும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஐபியை வந்து ஃபிக்ஸ்டாக ஏதோ ஒரு வேல்யூவில் வைக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு சேச்சுரேஷன்.
ஃபர்ஸ்ட் ஒரு இன்க்ரீஸ், அப்போ சேச்சுரேஷன். அப்போ இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த ரீஜன் ஃபுல்லாகவே என்ன சொல்லணும்னா சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லணும். சரியா, சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரீஜன். கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஐபி = 0 இருப்பாங்க. இப்போ ஐபியை வந்து ஃபிக்ஸ்டு வச்சுட்டு தான் நம்ம பண்ணுறாங்க. அப்போ ஈவன் நீங்கள் ஐபியை 0ல் வச்சிங்கன்னா கூட இந்த விசியை இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு ஐசி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பின்னாகுது, நமக்கு ஒரு இன்க்ரீஸ் வந்து கிடைக்குது, அப்புறம் வந்து ஒரு சேச்சுரேஷன் வேல்யூ கிடைக்குது. அப்போ இந்த ரீஜியனுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் ரீஜியன். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் ரீஜியன். ஆக்டிவ் ரீஜனுக்கு எப்படி இருக்கணும்னா அதாவது பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸு, கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ். இந்த அதுக்கான கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு இங்கே வந்து பார்க்குறோம் பார்த்திங்களா, இதுதான் இது வந்து ஃபார்வர்ட் பயாஸு, பேஸ் எமிட்டர் ஃபார்வர்ட் பயாஸு, கலெக்டர் எமிட்டர் ரிவர்ஸ் பயாஸ். இதுதான் வந்து நமக்கு அதில் வந்து இருக்கக்கூடிய கண்டிஷன். சப்போஸ் மாற்றி இருந்ததுன்னா அந்த ஆக்டிவ் ரீஜனும் இருக்காது. இந்த ரீஜனில் என்ன அப்படின்னோம்னா நமக்கு டிரான்சிஸ்டர் ஆக்ட் அஸ் ஏ ஆம்பிளிஃபிகேஷன், இன்னும் இது சொன்னோம்னா ஆம்பிளிஃபையராக ஆக்ட் ஆகணும். ஆம்பிளிஃபையர்னால் என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு என்னது கொடுக்கக்கூடிய இன்புட்டை விட அவுட்புட் அதிகமாக கிடச்சதுன்னா அது பேர் ஆம்பிளிஃபிகேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஆம்பிளிஃபையர் ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்போ மைக்கே யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆம்பிளிஃபையர் கூட கனெக்ட் பண்ணி நம்ம பேசும்பொழுது நம்ம வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சவுண்டில் பேசுவோம், அதை விட வந்து அந்த சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்ல, அதுதான் ஆம்பிளிஃபையர். அதுக்கு பேர் தான் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பேர். அது மாதிரி இந்த டிரான்சிஸ்டரில் ஆக்டிவ் ரீஜனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆம்பிளிஃபிகேஷன் வந்து நடக்கும். வோல்டேஜ் ஆம்பிளிஃபை பண்ணலாம், கரண்ட் ஆம்பிளிஃபை பண்ணலாம், பவரை வந்து ஆம்பிளிஃபை பண்ணலாம். பவருங்கிறது என்ன அப்படின்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், இது ரெண்டே பேர் இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பவர் வந்து கிடைக்கும். இதை வந்து ஆம்பிளிஃபிகேஷன் வந்து நடக்கணும்னு இருக்கும். அதேமாதிரி இந்த 3 ரீஜனில் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு வந்துட்டு கட் ஆஃப் ரீஜன், ஓகேங்களா. கட் ஆஃப் ரீஜனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சுவிட்ச் மாதிரி. சுவிட்ச் வந்து ஆஃப் கண்டிஷனில் வந்து இருந்தால் எப்படி இருக்குது அது மாதிரி ஒர்க் ஆகும். இந்த சேச்சுரேஷன் ரீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சுவிட்சோட ஆன் கண்டிஷனில் ஒர்க் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 3 வந்து நல்லா தெரியணும். ஒன்று ஆக்டிவ் ரீஜியனில் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கும், கட் ஆஃப் ரீஜியனில் சுவிட்சோட ஆஃபு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் ரீஜனில் சுவிட்ச் வந்து ஆன் கண்டிஷன் இருக்கும். சப்போஸ் வந்து நான் ஒரு கொஸ்டினையும் கேட்குறேன்னு வச்சுங்களேன், ஒரு டிரான்சிஸ்டர் வந்து எந்த கண்டிஷனில் வந்துட்டு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னா சேச்சுரேஷன் அண்ட் கட் ஆஃப் ரீஜன் தான். 2 இதில் வந்து சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். அதில் ஆஃப் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபில் அதிலே ஆஃப்னு இருக்கு பாருங்க. அப்போ கட் ஆஃப் ரீஜனில் சுவிட்சு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும், சேச்சுரேஷன் ரீஜனில் ஆன் கண்டிஷனில் வந்து இருக்கும். இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக்டிவ் ரீஜனில் கண்டிப்பாக ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கும். இது கூட கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் உண்டு. பிரேக் டவுன் ரீஜன், இது வந்து என்ன ஆகும்னா அந்த ஜங்ஷன் வந்து பிரேக் டவுன் ஆகுது. அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த சர்டன் ரீஜனுக்கு மேலே நீங்கள் வந்து விசியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆகிடும். பிரேக் டவுன் ஆகும்பொழுது அந்த அவலாஞ்ச் எஃபெக்ட் வந்து நடந்து அந்த டயோடே வந்து அந்த டிரான்சிஸ்டரே வந்து என்ன ஆகும்னா வேஸ்ட்டாக டேமேஜ் ஆகிடும். அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிரேக் டவுன் ரீஜன் அப்படின்னு வந்து நமக்கு இருக்குது. சிஇ வோல்டேஜ் இன்க்ரீசஸ் எனாமஸ்லி இட்ஸ் லீடிங் டு ஜங்ஷன் பிரேக் டவுன். ஓகேங்களா. அடுத்த ஒரு அவுட்புட் இம்பிடன்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு வந்து என்னது விசிஇ பை ஐசி பை ஐபியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு விசிஇக்கும் விசிஇ பை ஐசி வோல்டேஜ் பை கரண்ட்டு. நம்ம ரெசிஸ்டன்ஸ்னாவே இந்த அந்த வோல்டேஜ் பை கரண்ட்டு தான் அந்த ஃபார்மெட்டில் இருக்கணும்னு நல்லா ஞாபகம். அப்போ அவுட்புட்டுக்கு அடுத்து இன் காமன் எமிட்டர் மோடு அவுட்புட் இம்பிடன்ஸ் இஸ் வெரி லோ. அங்கே வந்து வெரி ஹைன்னு பிடிச்சிருக்கும், வெரி லோவில் வந்துருக்கும். அடுத்து ஃபார்வர்ட் கரண்ட் கை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நமக்கு வந்து கிராஃப் வந்து கிடைக்கும். இந்த கிராஃப் பிட்வீன் ஐபி அண்டு ஐசி, இதனோட வேல்யூ எப்படி இருக்குன்னா ஐசி / ஐபி. ஓகேங்களா. விசி வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஐசிக்கு ஐபிக்கு வரைஞ்சிங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. கிராஃபில் எப்பொழுதுமே இந்த மாதிரி கோடு வந்துச்சுனாவே கான்ஸ்டண்ட்டாக மாறும்னு கிடைக்கும்னு அந்த அர்த்தம். ஓகேங்களா. இப்போ பீட்டாவோட இஸ் வெரி ஹை, ரேஞ்சஸ் ஃப்ரம் 50 to 200. இது நான் யோசிங்க.
அடுத்து ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா, இது மூணு கொஸ்டின் கேட்குறது. ஆல்ஃபா அப்படின்னா கரண்ட் கெயின், ஓகேங்களா. கரண்ட்டை வந்து கெயின் பண்ணுறது இன்னும் காமன் பேஸ் மோடில், பீட்டாங்கிறது கரண்ட் கெயின் இன்னும் காமன் எமிட்டர் மோட். இதுக்கான ஃபார்முலா, சப்போஸ் ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை 1 + பீட்டா, பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 1 - ஆல்ஃபா. இதனாலலாம் யாத்திரம் வந்து வச்சுக்கணும். சப்போஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்சிஸ்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகேங்களா. தேங்க்யூ.